ஃபினிஷ் பண்ணுற இளையர்களுக்கு அன்பான வணக்கம். நான் பிரேமா கார்த்திகேயன். தொடர்ந்து என்னோட வீடியோஸ்க்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்படியே சப்ஸ்கிரைப் தான் பண்ணுங்களேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்க்குறீங்க. நீங்கள் கொடுக்குற ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு நீங்கள் கொடுக்குற பெரிய ஊக்கமே. அப்படி கொடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய வீடியோ ரொம்ப சந்தோஷமாக போடுவேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 70 வயது முதியவர், கிட்டத்தட்ட தன்னோட வாழ்நாளில் கடைசி காலகட்டத்தில் இருக்கிற அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி சில விஷயங்களை சொல்கிறாரு. என்னன்னு பார்க்கலாமா? உங்கள் வாழ்நாளில் எதை நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறீங்க? நான் இப்படி வாழ்ந்திருக்க கூடாது, இந்த ஒரு விஷயத்தில் நான் மாற்றி இப்படி வாழ்ந்திருக்கணும் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? நான் என்னோட மனைவி கூட ரொம்ப சந்தோஷமாக இல்லை. மனைவின்றவ வீட்டு வேலை செய்வா, குழந்தைங்களை பார்த்துப்பா அப்படின்ற மட்டும்தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். இத்தனைக்கும் நான் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணேன். என் மனைவி எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எனக்கு மொத்த பக்கபலமும் அவங்க தான். ஆனால் அவங்க எனக்காக எவ்வளோலாம் பண்ணுறாங்க அப்படின்றத நான் ரியலைஸ் பண்ணாமல் இதெல்லாம் அவங்க கடமை தானே அப்படின்னு நினச்சி விட்டுட்டேன். சரி, இப்போ உங்களுக்கு ஏன் இதெல்லாம் தோணுது அப்படின்னு கேட்கும்போது, நான் ரிட்டையர்மெண்ட் ஆகி அடுத்த 4 வருஷத்துலையும் வீட்டில் இருக்கும்போது அவளை ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன், திட்டிக்கிட்டே தான் இருப்பேன், ரொம்ப அவமரியாதையாக தான் பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு நாள் எனக்கு என் மகன் என்னோட மருமகளை எப்படியெல்லாம் பார்த்துக்கிறான் அப்படின்றத கவனிக்கும் போது தான் எனக்கு தோணுச்சு, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஆனால் நான் எவ்வளோ பெரிய துர்பாக்கியசாலி தெரியுமா? நான் நிறைய விஷயங்களை உணர்ந்து அவ கூட ரொம்ப நெருக்கமாக அப்போதான் நல்லா அன்பாக பேச ஆரம்பித்தேன். அவள் எங்கெல்லாம் போகணும்னு விருப்பப்படுறாளோ அங்கெல்லாம் நான் அவளை கூட்டிகிட்டு போக ஆரம்பித்தேன். ஆனால் இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நீடிக்கலை. ஆனால் இதெல்லாம் ஒரு 3 வருஷம் மட்டும்தான். அதுக்கப்புறம் அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் திடீர்னு இறந்து போயிட்டா. இன்னைக்கு அவள் இல்லாமல் ஒரு நாளும் எனக்கு நரகமாக தான் இருக்குது. கடவுள் என்னைக்கு கூப்பிடுறாரோ அன்னைக்கு நானும் போயிடுவேன் அப்படின்னு ரொம்ப வலி மிகுந்து அவர் சொன்னார். இதுலேருந்து என்ன தெரியுது? வாழற வாழ்க்கை நம்ம கூட இருக்கவங்க கூட சந்தோஷமாக வாழணும். இப்போ விட்டுட்டு பின்னாடி ஃபீல் பண்ணுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லையே.